காலைல நீங்க கேட்டீங்க, சொல்லிட்டேன். காலைலங்க உங்களுக்கு எத்தனை பேர் சொல்றது நான் கச்சத்தீவு இது பண்றதுக்கு திமுக தெரிஞ்சு அவங்க பண்ணிருக்காங்க, கலைஞர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா கையில் எடுக்கின்றது. இந்த பிரச்சனையை அவர்கள் கையில் எடுத்த பிறகுதான் நாட்டு மக்கள் உண்மை நிலையை அறிந்ததால் தான் தொடர்ந்து அவர்களுக்கு தமிழகத்திலே தோல்வியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமான் என்ற ஒரு வார்த்தை உண்டு. அதற்கு முழுக்க தகுதி படைத்தவர் பாரதத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்தான். கச்சத்தீவை பொறுத்தளவில் மாண்புமிகு அன்றைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கச்சத்தீவு இலங்கைக்கு ஒப்படைக்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது அது குறித்து முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர் மாண்புமிகு அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாமல் அதிமுக வெளிநடப்பு செய்தது அன்றைய தினம். அதோடு மட்டுமல்லாமல் கச்சத்தீவு பறிபோய்விடக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் முதல் வழக்கு தொடர்வதற்கும் மத்திய அரசிற்கு இந்த கச்சத்தீவை ஒப்படைக்கக்கூடாது என்ற கருத்துருவையும் முதலில் குரல் எழுப்பியவர் கலைஞர். ஆகவே நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள் உருண்டு பிறண்டு பொய் சொன்னாலும் சரி, தண்ணீருக்குள் போய் பொய் சொன்னாலும் சரி, பறந்து வந்து பொய் சொன்னாலும் சரி, ஆகாய மார்க்கமாக வந்து பொய் சொன்னாலும் சரி, தமிழக மக்கள் நம்புவதாக இல்லை. 40க்கும் 40 பாண்டிச்சேரி உட்பட இந்தியா கூட்டணி வசம்தான் வரும் என்பதால் தான் தொடர்ந்து இது போன்ற அடுக்கடுக்கு பொய்களை அவர் இந்தியா லெவலிலே அவிழ்த்து விட்டு கொண்டிருந்தால், தமிழ்நாட்டு லெவலிலே இங்கே ஒரு பொய்யிலே வளர்ந்த இங்கே ஒரு புலவர் பெருமான் இருக்கின்றார். அவர்தான் கர்நாடகாவிலே இருக்கின்ற போது தமிழர்களை எனக்கு பிடிக்காது, தமிழை எனக்கு பிடிக்காது என்பார். இங்கே வந்த பிறகு நான் கர்நாடகத்துக்காரன் அல்ல, நான் தமிழகத்துக்காரன் என்று மாறி பேசுகின்ற வல்லமை படைத்த கட்சி தான் பாரதிய ஜனதா என்பதற்கு இந்த 2 நிகழ்வுகளும் ஒரு எடுத்துக்காட்டு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.